தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்திலும் வளங்களிலும் கொள்ளையடித்து பல லட்சம் கோடிகளை வாரி சுருட்டி சென்றுவிட்டு தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மனசான்று இல்லாமல் பேசுவது கடும் கண்டனத்துக்குரியது. பண்பாடு, மொழி என்ற வகையில் சமஸ்கிருதத்தை பள்ளி கல்வித்துறையிலிருந்து திணிப்பது, எல்லா நிலைகளிலும் இந்தியை திணிப்பது, கல்வித்துறையில் தனியார் மயத்தை ஊக்குவிப்பது, பன்னாட்டு தனியார் கல்வி நிறுவனங்கள் கடைபிடிக்க ஏற்பாடு செய்வது, பொது அதிகார பட்டியல் என்ற பெயரால் கல்வித்துறையில் கொஞ்சம் நஞ்சம் இருந்த மாநில அரசின் அதிகாரத்தை முற்றுமுழுதாக துடைத்து அழிப்பது, கல்வியின் அனைத்து நிலைகளிலும் இந்திய அரசின் கைகளில் சேர்ப்பது ஆகியவற்றிற்கான பரிந்துரை தான் இந்த கல்விக் கொள்கை வரைவு 2019 உள்ளது. மேலும் புதிய கல்விக் கொள்கையில் 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு என்பது குழந்தைகளை வெளியேற்றும் சூழ்ச்சிதான். அவற்றில் தேர்ச்சி அடைந்தால் கூட குழந்தை தொழிலாளிகளை உருவாக்குவதற்காகவே கொள்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சொல்ல போனால் மோடி ஆட்சி போய் வேற எந்த ஆட்சி வந்தாலும் RSSன் பாசறைகள் அரசு அங்கீகாரத்தோடு தொடர்ந்து நடைபெறுவதற்கான ஏற்பாடு புதிய கல்விக் கொள்கை. மொத்தத்தில் கஸ்தூரி ரங்கன் குழு முன்வைத்துள்ள இந்த தேசிய கல்விக் கொள்கை 2019 தூக்கி வீசப்பட வேண்டிய ஆதிக்க அறிக்கையாகும். இப்படி பல்வேறு சதித்திட்டங்களும் மோசடிகளும் நிரம்பியிருக்கின்ற இந்த புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நிராகரித்து வருகிறது. இந்த நிலையில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி கிடையாது என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது. மேலும் மும்மொழி கொள்கையை பிற மாநிலங்கள் ஏற்கும்போது தமிழ்நாடு மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் என்றும், புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதி விடுவிக்கப்படும் என்று புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்காத பட்சத்தில் 2000 கோடி ரூபாய் விடுவிக்க சட்டத்தில் இடமில்லை என்றும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இப்படி பேசியிருப்பது ஆணவ போக்கு. தமிழ்நாட்டிலிருந்து ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வரி என்ற அடிப்படையில் கொள்ளையடித்து செல்லும் பாசிச மோடி அரசு கணக்கிட்டால் ஆண்டிற்கு ரூபாய் 20,000 கோடியை கூட விடுவிப்பதில்லை. இவை தவிர ஏற்கனவே வகைத்தொகையின்றி தமிழ்நாட்டின் கனிம வளங்களையும் கடல் வளங்களையும் எண்ணெய் வளங்களையும் அள்ளிச் செல்லும் பாசிச மோடி அரசு தமிழ்நாட்டின் மீது தொடுத்து வரும் நிதி தாக்குதல் கொடும் உயர் அளவை இப்பொழுது எட்டியுள்ளது. இதுபோன்று தமிழ்நாட்டில் இருந்து பல லட்சம் கோடிகளை சுற்றி செல்லும் மோடி அரசு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டமான சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 2150 கோடி கல்வி நிதியை ஒதுக்க முடியாது என கூறுவது சர்வாதிகாரத்தின் உச்சம். தமிழ்நாடு அரசு நிறுவனங்களான போக்குவரத்து கழகங்கள், மின்சார வாரியம், ஆவின், GST உள்ளிட்டவை இந்திய அரசுக்கு செலுத்த வேண்டிய நிறுவன வருமான வரியை செலுத்த மாட்டோம் என தமிழ்நாடு அரசு அறிவித்து செயல்படலாம். அரசு ஊழியர்களின் ஊதியத்திலிருந்து இந்திய அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி உள்ளிட்ட பிற நிதி பிடித்தம் செய்து தர மறுக்கலாம். ஒன்றிய அரசு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட முடியாமல் தற்காலிகமாக முடக்கி வைக்கலாம். இதை விடுத்து தமிழ்நாடு அரசு விடுவிக்கும் கண்டன கடிதங்களால் பயன் ஏதும் விளைய போவதில்லை. கடைசியில் மோடி அரசு வஞ்சித்து விட்டது என கண்டன அறிக்கைகள் கொடுத்துவிட்டு அத்தனை நிதிச்சுமையும் தமிழ்நாட்டு மக்கள் மீதே சுமத்துவதில் முடியும். எனவே கண்டன அறிக்கைகள் விடுப்பதை நிறுத்திவிட்டு இந்திய அரசுக்கு அழுத்தம் தரக்கூடிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும். இதற்காக ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்புகளையும் ஒன்று திரட்ட வேண்டும் என்று தமிழக வாழ்மை கட்சி கேட்டுக்கொள்கிறது.